நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ண போல ஊரு பையனா நம்ம என்ன அடிச்சு தந்துருக்கீங்க ஏய் குர்ரா நீ வைக்கிற ஒவ்வொரு பஞ்சுக்கு உனக்கு கட்டிங்க தரேன் கேட்டீங்களா வாங்கிக்கடா ஏப்பா டேய் ஏன்டா நான் ஒன்றும் பண்ணல. ஓடி வந்துருக்கா போலீஸ் வந்துருச்சு வாடா ஓடிடா அடி சொன்ன பெண்ணை ஆட்டமா கத்தி எடுத்து பாரு என்ற ஆட்டோ ஓடிச்சு வந்துட்டேன் அந்த சில்லெல்லாம் இப்ப கிடைக்கிறாங்க வைத்தியக்கார் சாமி, அப்பாவை யாருக்குமே பிடிக்கல. அப்பாவை எல்லாரும் திட்டுறாங்க. தர்ஷினி சாமி, வேதசாமி நல்லா பார்த்துக்கடா,
அம்மா சொல்றத கேட்கணும். பாட்டியை கூட்டதை நம்ம வீட்டிலேயே வச்சுக்க. அப்பா போறேன்டா சாமி. அப்பாவுக்கு ஒரு முத்தா கொடுக்குறீங்களா? என்ன சத்யா, என் மேல கோவமா? நான் போறோம் சத்யா. மாங்குளம் கல்வெட்டு, ஹம்பி சிற்பங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அப்பா இருந்ததுக்கப்புறம் காலேஜை முடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வேலை, திருப்பூர், பனீனு, மெஷினு, சத்தம். இதா நீ எம்ஏ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜிலாம் படிக்கணும் பாப்பா. நமக்கு எது பிடிக்குதோ அது பண்ணும். என்ன மாதிரி சகிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. யாருங்க இந்த நேரத்தில்? சார் போலீஸுங்களா? சார் முகமெல்லாம் காயமா இருக்குதுங்களா? இடம் ஃப்ரீயாக அடிபட்டுச்சா? ஓ கோழி இங்கே இருக்கா? என்ன பண்ண போறீங்க சார்? சார் என்ன சார்? எந்திரிங்க சார், முதல்ல எந்திரிங்க. நீங்க புளிய விட்டு எந்திரிங்க. எந்திரிங்க. இந்த கோழி இல்லையா? பார்த்து வேற கோழியா? அப்புறம் சீரட் கிடைக்குமா? பீடியாவது கிடைக்குமா? வலிக்குது. ஆமாம், போலீஸ் லிஸ்ட்டில் இருக்கீங்க. யார் நீங்கள்? போலீஸ்லாம் இல்லையா, பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறேன். எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலை போச்சு, வாடகை இருந்த வீடு போச்சு, எல்லாம் போச்சு. அழு, நல்ல அழு. செத்ததுக்கு முன்னாடி அழுக போகிறான். நான்லாம் அழுது 7 வருஷமாச்சு. வாழ்க்கையோட சூட்சுமம் புரிஞ்சு போச்சுன்னா அழுகையும் வராது, சிரிப்பும் வராது. ஏய், வேடிக்கை வந்துட்டு போய்கிட்டே இருக்கணே. என்னாச்சுங்க? பாவம், உள்ளத்தாச்சி பிள்ளை ஒன்று செத்து போச்சு. அதான் புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகு இல்லைங்க, பாட்டிலாம் வச்சுருக்கீங்க. அதுவா, தகனம் பண்ண வர்றவங்க காரியத்தை நல்லா முடியும்னு சொல்லி பிரியப்பட்டு கொடுத்துட்டு போவாங்க. நான் அதை அப்படியே வச்சுருப்பேன். யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுக்குறது. அவள் உண்மையே குடிக்கிற பழக்கம் கிடையாதா? ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல்லாக முழுங்கணும். 32 வருஷம். ஒரு நாள் நடு ராத்திரி அடி வயிற்றுல கத்தியை செருகின மாதிரி அப்படி ஒரு வலி. என் பொண்டாட்டிக்காரி தான் ஓடி பிறந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். அங்கே போனால் கிட்னி போச்சுன்ட்டேன். மாத்தலைன்னா உயிர் போயிருமிட்டேன். என் பிளட்டு குரூப்புக்கு அது கிடைக்கல. என் பிளட்டு குரூப்பும் என் பொண்டாட்டி பிளட்டு குரூப்பும் ஒன்று. இதை தெரிஞ்சதும் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கட்டா என் பொண்டாட்டிக்காரி.
அந்த புண்ணியவதி தான் வீட்டில் இருக்கிறத விற்காதெல்லாம் விற்று என் உசுரை காப்பாற்றினான். இந்தா எப்பவும் அவ என் கூடவே இருக்கிறதா என்னிடம். அவ கொடுத்த இந்த உசுறு என் உடம்புல இருக்கிற வர இந்த போதக்கழுதைய தொடக்கூடாதுன்னு வைராக்கியம் பண்ணிட்டேன். என்ன யோசிக்கிற? யோசி தம்பி. இது மற்றவங்களுக்கெல்லாம் புனை எரிக்கிற சுடுகாடு, ஹரிச்சந்திர மகாராஜா உலாத்தனை இட சுடுகாடு. செத்து வந்திருக்கிற பணம் தாமகன் லோகிதாசன் தெரிஞ்சும், கொண்டு வந்திருக்கிறவ தம் பொண்டாட்டி சந்திரமதின்னு தெரிஞ்சும் எரிக்க கூலி ஏட்டவன். உலகத்துக்கே நீதி சொன்ன அந்த மகாராஜா உனக்கு சொல்லாமல விட்டுருப்பேன்? சொல்லியிருப்பேன். யோசி. ஐயா ஐயா சொல்றேன். தாலி என்னப்பா? கண்டா எப்படி